ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பல்லாரி அண்டு தக்காளி சேர்த்து பச்சடி தான் செய்ய போகிறேன். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கடுகு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்து செய்யுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 300 கிராம் பல்லாரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடும்போது எல்லா வகையான சாதத்துக்குமே இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பல்லாரி நல்லா வதங்கின பிறகு 200 கிராம் தக்காளி சேர்த்து நல்லா மசியும்படியாக வதக்கிக்கிடணும். தக்காளி நல்லா மசியும்படியாக வதங்கினா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிய வதங்கின பிறகு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணி செய்கிறேன். சாம்பார் பொடி நீங்கள் இல்லைன்னு சொன்னால் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம விவேகா ப்ராடக்ட்டில் உள்ள சாம்பார் பொடி வச்சு தான் செய்தேன். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இறக்கும்போது மல்லித்தலை சேர்த்து இறக்கிக்கோங்க. எல்லா வகையான சாதத்துக்குமே நீங்கள் சைடிஷை வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாம்பார் பொடி நீங்கள் இதுவரை வாங்கலாம்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காலை 10 to ஈவினிங் 5 மணி வரை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே இருந்தாலுமே கொரியர் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.